ஒருங்கிணைப்பு குழு சார்பில் இன்று கோவையிலே ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி இங்கே பல இடங்களிலிருந்து ஒசூரிலிருந்து ராஜேந்திர கவுடர் அந்த பார்டர்ல முனிரத்னம் டாக்டர் முனிரத்னம் குமார் இப்படிலாம் வந்தாங்க. தஞ்சாவூரில் இருந்து அருமைக்குரிய நண்பர் குமரகுரு, சென்னையிலிருந்து அட்வொகேட் லோகு, பாபு, நமது மரியாதைக்குரிய சூரியமூர்த்தி கேஸ் தொடர்ந்து பார்ப்பீங்களா, அந்த சூரியமூர்த்திக்கு தான் உட்கார்ந்துருக்காரு. ஆகவே வழக்கறிஞர் ஹரி நம்ம ஹரி வழக்கறிஞர் ஹரி அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அங்கு மதுரையிலிருந்து முருகேசன், தேனியிலிருந்து முத்தையா சார், காளியப்பன், இப்படி பல இடங்களிலிருந்து பிரின்ஸ், கன்னியாகுமரியிலிருந்து உங்களிடத்தில் நன்றி உரையாற்றியவர். நான் முக்கியமாக இங்கே இந்த ஏற்பாட்டை செய்து நடத்தி கொடுத்தவர். இந்த இடத்துல தான் நடத்தணும்னு முடிவு பண்ணி இங்கேயே கோவையிலே ஆரம்பிங்க, உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன், நானே நடத்துவேன் என்று சொல்லி நடத்தியது அருமைக்குரிய ஜாகிர் ஹுசேன் அவர்கள். அதுக்கு அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மோதிரம் பல கருத்துக்களை இங்கே சொன்னார். இப்படி பல இடங்களிலிருந்து தமிழகம் முழுவதும் இருந்து முக்கியமானவர்கள் மாத்திரம் சேர்ந்திருக்கின்றோம். என்ன இன்னைக்கு சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, பின்னாடி பேனர்ல பாப்பீங்க, ஒரு சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும், காலம் தோறும் மாறுதல் கூறும் கருத்தாக இருக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்வார். 4 லீடரும் சார் அவங்கள தைரியம் இருந்தா வெளியில் வந்து சொல்ல சொல்லுங்க. திருமதி வி கே சசிகலா ஆகட்டும், நான் பெயரை சொல்ல விரும்பாத ஒரு மனிதராகட்டும், தனி கட்சி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் அவராகட்டும், இல்ல ஓபிஎஸ் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஓபனா டிக்ளேர் பண்ணி மெர்ஜர் ஆயிட்டார். பிஜேபி கட்டுப்பாட்டிலே அவர் இருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சொல்றத பல பேர் காப்பி அடிச்சு கொண்டு போயிடுறாங்க. அதான் கஷ்டமா இருக்கு எனக்கு. 75 சீட்டை கேட்டிருக்காங்க பிஜேபி, ஒரு சீட்டு கூட குறைஞ்சி வரமாட்டாங்கன்றது நான் முன்னாடியே சொன்னேன். நான் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி முதல்ல சொன்னேன். எங்கண்ட ஓபிஎஸ் பிஜேபி விட்டு வரமாட்டார்ன்றதையும் சொன்னேன். இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் இப்ப மெதுவா பாக்குறேன், பேப்பர்ல பாக்குறாங்க. 75 80ன்னு கேட்கிற மாதிரி தெரியுது. அன்னைக்கு பூரா 23 போச்சு. அதெல்லாம் நடக்காதுங்க. आवो बैठो பழனிசாமி சைன் करो, ले लो फाइल ले लो, ईडी फाइल, इनकम टैक्स फाइल அப்படின்னா முடிஞ்சு போச்சு பழனிசாமி கதை. அவ்வளவுதான். உடனே சைன் பண்ணி 75 சீட்டை கொடுத்துருவார். நாங்க அந்த அல்ல கை, பக்கத்தில் இருக்க கை, வர கை, எல்லா கையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி பாரதிய ஜனதா அவர்கிட்ட நாங்களே பகிர்ந்து கொடுத்துறோம்னு சொல்லி கேட்டு 75 சீட்டை பழனிசாமி கிட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு லேடி அம்மா பொண்ணுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தது. இதெல்லாம் ஒரு தாயின் பெயரை கெடுப்பதற்காக அன்னைக்கு கோவம் பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்க எக்கச்சக்கமா பிரஸ்ல. நேத்தி புத்தி தலைமை கழகத்தில் அந்த பொம்பளையை சேர்க்கல, உள்ள விடல. யாரோ ஒரு திடீர்னு எங்க அம்மான்னா, அம்மா இருக்கும்போது சொல்ல முடியுமா? காணாம போயிருப்பாங்க. இந்த பிஜேபி காரங்க இப்படி எல்லாம் குதிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அம்மா இருக்கப்போ, அம்மா இல்லாதால் தானே தலைக்கீழ இப்படி மாறிச்சு. அததான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அவர் சொல்லும்போது நானும் சம்பத்தெல்லாம் கோவப்பட்டோம். இன்னைக்கு அவர் சொன்னதுதான் உண்மை. அந்த தாய் இருந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதை நான் இன்றைய தினம் அனுபவபூர்வமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய பிரஸ் மீட் ஆகட்டும், இங்கே நாங்கள் பேசியதாகட்டும், நாங்கள் இதுவரை இந்த முதலமைச்சர் மீது பெரிதாக எதையும் குற்றம் சாட்டி பேசுவதே இல்லை. காலம் சென்ற கலைஞர் மீதெல்லாம் நான் பேசவே மாட்டேன், தேவையும் இல்லை. அது அப்படி ஒரு ஒழுக்கமாக அரசியலில் இருந்ததால் தான் என்னை பிரஸ்ல என்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தூக்கி எங்கேயோ நிறுத்தியிருக்கிறீர்கள். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா வேதனையா இருக்கு. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்று கூற கொள்ளக்கூடிய வகையில ஊழல் குற்றச்சாட்டுகளிலே மிதந்திருப்பவர்கள் 12,000 போஸ்டிங் ஒருத்தர் கையில் வச்சிருந்தார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். தேர்தலே நடத்தாம உள்ளாட்சித்துறை அத பிக்சர் போட்டு கொடுத்ததே பழனிசாமி. என்கிட்ட சொன்னார் பழனிசாமி, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே 52-48 ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பிரச்சார வேன் கூட ரெடி பண்ண போறதுக்கு. ஆனா இப்ப எலெக்ஷன் நடத்தினா உள்ளாட்சியில போயிடும் போல தெரியுது
அப்படின்னு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தல. அப்புறமா திரு ஸ்டாலின் வந்துதான் நடத்துறார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கிறார் ஊழலை பற்றி ஸ்பைரல் பைண்டிங் போட்டு. ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியாது எனக்கு. அதே மாதிரி பெருமாநல்லூர்ல பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் சென்ற காரிலே ஒரு பெண் ஆக்சிடென்டை லெப்ட்ல உட்கார்ந்துருந்தாங்க, ரைட்ல தொங்கினாங்கன்னு கதையே மாறி, அதிலிருந்து அன்றைக்கு அவர் துணை சபாநாயகராக இருந்ததால் தப்பித்து விட்டார். அந்த பெண்ணை கடத்தி வந்து கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னது அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய தினம் முதலமைச்சர். இதே முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பின்னால் அவர் மேல்கோர்ட்டில் போய் சஸ்பென்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஸ்டே வாங்குறார். தப்பிச்சு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கார். ஒரு சமயம் முதல்வர் மறந்து விட்டுறாரான்னு எனக்கு தெரியல. ஆகவே நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டோம். சூரியமூர்த்தி கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க மாதிரி நானும் கோர்ட்டுக்கு போயிட்டேன். ஆகவே நான் கேட்பதெல்லாம் இந்த முதலமைச்சரிடம், கொடநாடு வழக்கு என்ன ஆயிற்று? விசாரிக்க கூட மாட்டேன்றீங்க சார். ஒரு ஆளை எல்லாரையும் விசாரிச்சுட்டீங்க நீங்க. அதுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்குவாட் போட்டீங்க கோயம்புத்தூர்ல. டாக்டர் சுதாகரன் அவர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு. அப்புறம் மூட்டை கட்டி சிபிசிஐடி கொடுத்துட்டாரு. சிபிசிஐடி விசாரிச்சிட்டு இருக்கு. இதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு வருவோம், மக்களுக்கு சொல்லுவோம், தொண்டர்களுக்கு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் சொல்லுவோம். நடக்கல. அம்மா இறப்பிலே சந்தேகம், நடக்கல. ஆகவே எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளிலேயும் இருக்கின்ற பழனிசாமி உங்களை பார்த்து ஊழல் குற்றவாளி, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அடிச்சிட்டாங்கன்னு அவரு போய் கொடுக்கிறார். நியாயமா இது? இவர் ஒரு ஸ்பைரல் பைண்டிங் கொடுத்தா அவர் ஒரு ஸ்பைரல் பைண்டிங் கொடுக்கிறார். அன்னைக்கு ஸ்பைரல் பைண்டிங் கொடுத்தப்ப எழுத்து பேசின எல்லாரும் அமைதியா இன்னைக்கு இருக்காங்க. என்னன்னு தெரியல. இதை பத்தி திமுக பேசுறதே இல்லை. ஏன் புரியல எனக்கு, ஏன் தெரியல. தேர்தலில் மக்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மிகவும் வேதனைப்படுவது உலகம் சுற்றும் வாலிபனை நினைத்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அதே கதிதான் ஜனநாயகன் படத்திற்கு வந்திருக்கிறது. ஜனநாயகத்தில் ஜனநாயகன் இல்லை. டெமோக்ரசி நோ. என்ன நியாயம் இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். எது சென்ட்ரல் கையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கோ அதையெல்லாம் கையில வைத்து மிரட்டுவது வழக்கமாகிவிட்டது என்று முதல்வர் சொல்கிறார். ஆகவே இந்த படத்தை மரியாதையா ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது தொடர்ந்து விட்டீங்கன்னா அவருக்கு இன்னும் ஆறுதல் தான் அதிகம். இது வரவேற்பும் அவருடைய மாசும் ஓட்டர்ஸும் ஜாஸ்தி ஆயிடுவான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. முதலமைச்சர் சொன்னதுக்கு நன்றி. நீங்க சொல்லிட்டீங்க, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சாரையும் வச்சு ஆட்டி படைக்குதுன்னு சொல்லி. நான் ஒரு சினிமா பார்த்தேன். ஏன்னா வரலாறு தெரிந்தவர், என் தந்தை 6 முறை சிறைக்கு சென்றிருக்கிறார் மொழி போராட்டத்திலே. அஞ்சானஞ்ச நடிகரிலிருந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்று இல்லாதவர்களே இல்லை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த உறுதிமொழி அது. அத்தனை பேர் உயிர் நீத்த பின்னால் உலகத்திலேயே ஒரே நாடுதான் தமிழ் மொழிக்காக போராடியது. அது வேற எந்த நாடும் இல்லை. இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு ஒன்றுதான் இதை போராட்டம் நடத்தியது. நாம் அதிலே வெற்றி கண்டோம். அடுத்து பங்களாதேஷ். ஒரு சினிமா எடுத்து சினிமா பார்க்கறோம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த போராட்டத்துக்கும் அந்த சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஹீரோ ரூல உள்ள கொடுத்து அண்ணன் வைகோ நடைப்பயணமாக போகிறாரு. அதே போல பல சென்னை வரை, எங்கிருந்து மதுரை பக்கத்திலிருந்து தென் தமிழகத்திலிருந்து மொழி போராட்டத்திற்காக யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நான் பாரதி. தனது 39வது வயதிலே அனைத்து மொழிகளையும் அலசி ஆராய்ந்த பாரதி சொன்ன வார்த்தை அது. அந்த தமிழ் மொழியாம் தாய்மொழி, அதை நிலைநிறுத்திக் கொள்ள, ஹிந்தியினுடைய ஆதிக்கத்தை ஒழிக்க அத்தனை இடங்களிலும் கால்நடையாக சென்று செத்தவர்கள், தன்னை கொளுத்திக் கொண்டு இறந்தவர்கள். இப்படின்னா அதையெல்லாம் விட்டு ஒரே ஃபைட்டிங்கா போது, ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை, நடுவில் ஒரு ஹீரோயின் ரோல்ல ஒன்று போட்டு எதோ பண்ணி, ஐ டோன்ட் வாண்ட் சே தட் சினிமா பேர்லாம் சொல்லி நான் தப்பா பேசுறதுக்கெல்லாம் போகல. அதையெல்லாம் பார்த்து அதெல்லாம் சினிமாவா வருது. அதுல நான் மிகவும் வருத்தப்பட்டது, அன்னை இந்திரா காந்தி அவர்களை அதில் தவறாக சித்தரித்து விட்டார். இந்திரா காந்தி அவர்கள் கடைசி வரை இந்தி மொழிக்கு ஆதரவாக இருந்தது போல் கொண்டு வருகிறார்கள். ஒரு 12 வார்த்தை தான் லாஸ்ட்ல ஹிந்தியில் இருந்தது. நேஷனல் கேடட் கார்ப்ஸ் என்சிசியில் இருந்தது. அந்த 12 வார்த்தைகளையும் தமிழில் தான் வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அத்தனையும் கொடுத்து விட்டோம்.
அந்த 12 தானே இருந்துட்டு போட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் திரும்பவும் கடிதம் எழுதினார். அங்கேதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை பார்த்தோம். பெரிய மனதோடு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர்கள், இந்தியை ஒழித்தே விட்டீர்கள், வரவேற்கிறோம். இந்த 12ஐயும் செஞ்சிட்டீங்கன்னா முழு மனசோடு நாங்கள் திருப்தியாக இருப்போம், எடுத்து விடுங்கள் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இப்படித்தான் இந்தி போராட்டத்தை பார்த்தோம். சினிமாவில் அது வேற இந்தி போராட்டமா இருக்கு. அது என்ன இந்தி போராட்டம் எனக்கு தெரியல. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இன்றைய கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னால் இந்த 4 தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பதை தோலுரித்து காட்டிவிட்டேன். எடப்பாடி பழனிசாமி அடிமையாகி விட்டார். எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அந்த ரவுண்டிலிருந்து வெளியில வர மாட்டார். வந்தால் வரவேற்கிறோம். சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறதோ அதனுடைய அடிமையாக இருக்கிறார். அதுல மாற்று கருத்தே இல்லை. பெயர் சொல்லாத ஒரு நண்பர் என்ன அப்போ சாகர் வரைக்கும் பிஜேபி கிட்ட போக மாட்டேன்னு சொன்னவர். அவர் நடுவில் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போறேன்னு சொல்லி சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. யாரிடம் சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க யார்கிட்ட போறீங்க சொல்லுங்க அப்படின்னு. என்னுடைய தாய் வீட்டை விட்டு வெளியிலே செல்ல தயாராக இல்லை. அதே நேரத்திலே மிக தெளிவாக சொல்கிறேன், அதற்காக சும்மா இருந்து விடவும் போவதில்லை. தேர்தல் நேரத்திலே ஒரு கட்சியை நாங்கள் ஆதரிக்கத்தான் போகிறோம். அதற்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வரத்தான் போகிறோம். அந்த தலைவரை கோடிட்டு இவர்தான் சரியான தலைவர் என்பதை எடுத்து சொல்லத்தான் போகிறோம். அதனுடைய ஏற்பாடுகள் தான் இங்கே நடந்து. ஆகவே நான் கோடிட்டு காண்பித்து விட்டேன். நிச்சயமாக அது நடக்கும். எந்த காலத்திலும் தலைவரையும் அம்மாவையும் விட்டுவிடவும் மாட்டோம். கொண்ட கொள்கைகளை சூரியமூர்த்தி மற்றவர்களும் பேசியது போல, மோதிரம் சொன்னது போல, தலைவர் பைலாவை தொட்டான் கெட்டான், அன்னையோட முடிஞ்சு போச்சு. இந்த கொடியவன் எவ்வளவு பெரிய கொடியவன்னா, பொதுச் செயலாளர் பதவி அம்மாவுக்கு தான் இந்த நிரந்தரமாக போட்ட தீர்மானத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு கொடியவன் தான் பழனிசாமி. பழனிசாமி திருத்த முடியாது, அரசியலும் தெரியாது. பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக திமுக விரும்புது. பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் சமீபத்தில் செல்லூர் ராஜு சொன்னார். எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனும் அதுதான் சொன்னார். ஆகவே அவர்களும் ஒற்றுமையாக நன்றாக இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா தம்பி பழனிசாமி, நீ எதிர்க்கட்சி தலைவர்லாம் ஆக முடியாது, ஒன்னு கனவுல கூட காணாத. வீதியா எடப்பாடியில் வருவேன் நானு. அங்க நீ ஜெயிக்கணும்னு மாத்திரம் நினைச்சிடாத. பாமக எல்லாம் ஓட்டு கிடையாது, யாரும் போட்டு போட போறதில்ல. அங்கேயும் தோக்க தான் போறீங்க. 10 இடத்துல ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அருமையான ஒர்க்கர் வேலுமணி, சந்தேகமே இல்லை. நிறைய திட்டங்களை செய்தார், நான் குறை சொல்லவில்லை. ஆனால் 12,000 இலக்காவும் உங்க கையில தான் இருந்தது. ஆகவே கோயம்புத்தூர்ல எங்கேயாவது ஜெயிச்சிருவோம் கனவுலாம் காணாதீங்க. ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, சேலத்திலையும் ஜெயிக்க முடியாது. ஒட்டு மொத்தமா வாரிடும் கொங்கு எங்கே மீதியெல்லாம் அடிச்சுட்டு வரும். அவர் கே ஏ செங்கோட்டையன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய ஓட்டு இருக்கு, விஜயோட ஓட்டு இருக்கு. கோபியை தட்டிட்டு வந்துருவார், தெரியவர். ஆகவே இதுதான் நிலைமை தமிழகத்திலே. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. இதை பார்க்கத்தான் போகிறீர்கள். அதற்கு நாங்கள் தான் காரணமாக இருப்போம். அந்த முடிவு அன்றைய தினம்தான் பழனிசாமி கண்களிலே தண்ணீர் வர்றப்ப தெரியும் புகழேந்தி சொன்னது சரின்னு சொல்லி. அதை கோவையிலே தூங்கி இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் எங்கள் பிரச்சாரம் தொடரும். சார், மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். இன்றைய சூழ்நிலையில் அவருடைய கட்சி ஸ்ட்ராங்கா அந்த கூட்டணி இருக்கிறது. ஆகவே அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஆனால் 4 மாதத்தில் என்ன நடக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இல்லாம பாத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்த மாதிரி இங்க ஆட்சியில் வந்துருச்சுன்னா ஆபத்தா போய் முடியும். ஆகவே எந்த நேரமும் எதுவும் மாறும். பாருங்களேன், இந்த சினிமா படத்தை நிறுத்தி வச்சு எவ்வளவு பெரிய கெட்ட பேருன்னு பாருங்க. அது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் மத்திய அரசுக்கு அது எதிர்ப்பு, ஆனால் மக்களுக்கு புரியாது. மாநில அரசு மேலேயும் இவங்க தான் காரணமானு கூட நினைக்கிறாங்க பல இடத்துல. போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. மாற்றி கருத்து லிஸ்ட்லேயே கிடையாது, 4வது இடத்துக்கு போயிட்டார். ஒரு கருத்து கணிப்பில் 1% விஜய்க்கும் பழனிசாமிக்கும் வித்தியாசம் இருந்து டிபேட்ல சொன்னேன் நான். அது கூட தவறா போட்டாங்க. சீமான் 3வது இடத்துக்கு வந்து 4வது இடத்திற்கு இந்த பழனிசாமி போவார். ஆகவே அதிமுக தொண்டர்கள் ஒருவரும் இவரை விரும்பவில்லை. அது கோவையே பெரிய முன்னுதாரணமா இருக்கும். கோவையிலே டெபாசிட் இழக்கும் பொழுதுதான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 7 இடத்துல டெபாசிட் போச்சு.
நாடாளுமன்ற தேர்தலில் 13 இடத்துல பின்னாடி போச்சு. அண்ணாமலை முந்திட்டு வந்தார் ஓட்டை வாங்கி. பார்த்தோமா இல்லையா கோவையில் அதே நிலை தான் நீடிக்கும். உள்ளாட்சித்துறை 0 போச்சு. ஒரு 7-8 கவுன்சிலர்ஸ் தான் ஜெயிச்சிருப்போம் நம்ம கோவையில். இது எல்லாம் போயிடுச்சு. ஆகவே அதிமுகவை அழிக்க முடியாது. தலைவரையும் அம்மாவையும் இரட்டை இலை சின்னத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது. பழனிசாமி தலைமையில் இருந்தால் இது உருவிடாது அப்படிங்கறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இல்ல, அதுக்கு பின்னாடி அவர் அரசியல் இருந்தா அது பாடமா இருக்கும். அதோட அவர் அரசியல் அஸ்தமனமாகுதுன்னு அதுக்கு முன்னாடி பாடம் சொல்லி என்ன பாடம் சொல்ல. 35 வயசு ஆயிடுச்சு, டிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி 36வது வயசுல போய் எழுத முடியாது. ஆகவே பழனிசாமி 26ஓட க்ளோஸ் ஆவார். ஒரு கட்சியை ஒருவர் முடிக்கும் போது பழனிசாமிக்காக சொல்லல, 26 ரிசல்ட் வரும்பொழுது இந்த தோல்விக்கு யார் காரணமோ துரத்தி அடிக்கப்படுவார்கள். அதிமுக தொண்டர்களிடத்தில் உதவியாகாமல் இருக்க முடியாது. அது நடக்கதான் போகுது. இல்ல சார், இனிமே நான் முடிவுல போயிட்டு இருக்கேன். வக்கீல் மாதிரி கிராஸ் பண்ணி நேரடியா போய் பிரச்சாரம் பண்ணுறேன். எம்ஜிஆர் இவங்களெல்லாம் ஏத்துக்கிட்டு திமுக பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் இந்த எல்லா சினாரியோலையும் இருக்கக்கூடியவர் விஜய் மட்டும்தான். விஜய்க்கு ஆதரவாக நேரடியாக பிரச்சாரம் செய்கிறார். அசம்பிளியில மக்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரியப்பான்னு யார் சொன்னது? இந்த நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னாரு. அப்புறம் தங்கம் தென்னரசு சொன்னாரு. ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் இவர் கையிலே பிடிக்கிறார். அவர்கள் என்னுடைய பெரியப்பா தலைவர் என்று முதல்வர் சொல்லுகிறார், ஆனால் அதையே கையிலே பிடித்துக் கொண்டு எனது தலைவர்கள் என்று விஜய் சொல்லுகிறார். ஆகவே என்ன முடிவு எடுக்கணும்னு போக போக உட்கார்ந்து முடிவு எடுப்போம். இன்னைக்கும் எங்களுக்கு ஒன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் மேல வெறுப்போ திமுகவுக்கு எதிர்ப்போ இல்லைங்க. ஒண்ணுதான், பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்காத ஒரே காரணத்திற்காகத்தான் நான் முதல்வர் ஸ்டாலினையும் திமுகவையும் நாங்கள் வெறுத்திருக்கிறோம். அதுதான் காரணம். நீங்க பிரதர் கேட்டது ரொம்ப அருமையான கேள்வி. எங்கேயோ ஒரு இடத்துல பிடிப்பேன் புகழேந்தின்னு சொல்லி குடி பிடிக்கிறாரு. எங்களால முடியல சார். நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா கடிதம் எழுதணும், வாசப்படி வரைக்கும் போனோம். அந்த அம்மா மாத்திரம் எல்லாரையும் கூட்டி பேசுறேன்னு சொல்லிச்சு. அது நடக்காது மாட்டோம். ஆகவே பழனிசாமிக்கு ஆள் வச்சு பேசணும். பன்னீர்செல்வம் எப்ப கூப்பிட்டாலும் ஊன்னாரு. ஒண்ணுமே நடக்கல. ஆகவே இது இனி இவர்களை ஒருங்கிணைப்பு படுத்தி செல்ல முடியாது. ஆகவே இருக்கின்ற அமைப்புகள் தலைவர் பேர்ல ஏகப்பட்ட மன்றங்கள் அமைப்புகள் இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றுக்கணக்கான தமிழகத்தில் இருக்கு. இப்படி இருப்பவர்கள் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் பணியை தொடரும். பணி தொடரும். தலைவர்களை இனி ஒருங்கிணைக்க முடியாது. நான் ஒப்புகிறேன். இனி அந்த நடக்கவே நடக்காது. வெளியில வந்து நம்ம கட்சியெல்லாம் ஒன்னா சேர்த்துணுமா, கட்சியெல்லாம் சேர்த்து நம்ம திமுக சரியில்லை, ஒரே ஊழல் கட்சி, இது பசங்களுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுக்கணும், நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிட்டு சொல்றது இனிமேல் நடக்காது. நான் யாரும் சொல்றது புரியும் உங்களுக்கு, சொல்லிட்டு போய் படுத்துக்கிறது. இதெல்லாம் இனிமேல் எந்த ஒருங்கிணைப்பையும் நம்பாதீர்கள். அதோ தேர்தல் வந்துருச்சு, காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். இனி அதிமுக சேருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது ரூல் அவுட் பண்ணிட்டாரு ராவணன். அதாவது கதையில வில்லன் மாதிரி பழனிசாமி ஒரு இடத்துல நீங்க பாராட்டணும். ஒரு சினிமாவில் பார்த்தோம், கடைசியால முடியாம அந்த ஊரே கொல்ல வரும். அப்ப என்ன பண்ணுவான் வில்லன்? அந்த படத்துல சொல்லிட்டு இருக்கான், அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சுட்டுக்குவான் தன்னை. அப்ப கூட அவங்களுக்கு தானே தற்கொலை பண்ணிக்குவான். அது மாதிரி ஒரு சீன் இருக்கும் படத்தில், ஒரு சினிமாவில் பார்த்துருக்கோம் நம்ம. அது மாதிரி தானே தற்கொலை செய்து கொண்ட அவனை போல இங்கே அழிவு நோக்கி போகிறது. அவரே போயிடுவார், அரசியலிருந்து காலியிடுவார் பழனிசாமி. 26க்கு பின்னால் அவர் அந்த அரசியல் வாழ்வு கிடையவே கிடையாது. அவர் வர அவங்க பக்கத்தில் இருக்கவங்களே விடமாட்டாங்க. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து நான் உங்களுக்கு தெரியாத சீக்கிரட் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். அங்கிருந்தே எனக்கு ஏகப்பட்ட போன் வருது. அவர் பக்கத்தில் இருக்கவங்களே போன் பண்றாங்க, தேர்தலில் நிற்பதற்கு பழனிசாமி பக்கத்தில் இருப்பவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் இன்றைய நிதர்சனம். அவர் சொன்னாலும் நிக்க மாட்டாங்க. யாருக்காவது பூசா கூட்டு பணத்தை எடுத்து கொடுத்தா அவங்க தூக்கிட்டு ஓடுவோம். அவங்கள தூக்கிட்டு ஓட தான் சொல்றேன். அவனும் நல்லபடியா சேர்த்த பணம் இல்ல. இது அம்மா பேரை தலைவர் பேரை சொல்லி கொள்ளையடிச்ச பணம் தான். எவ்வளவு காசு கொடுத்தாலும் எடுத்து ஓடுது. துரோகிக்கு அவர்கள் துரோகிகளாக மாற தயாராக இல்லை. ஆட்சிக்கு வந்தாரு, அந்தந்த இலாக்காவிலையும் எவ்வளவு கிடைச்சதோ அதையெல்லாம் அப்படி இப்படி எடுத்துட்டு போங்கன்னு ஃப்ரீயா விட்டாரு.
ஆகவே அவர்கள் எல்லாம் சாதாரணமா இருந்தாங்க சார். இன்னைக்கு மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா. கொள்ளையடிப்பவன் வள்ளலை போலே, கோயிலை அடிப்பவன் சாமியை போலே வாழ்கிறான், ஊழல் செய்தவன் உத்தமன் போலே வாழ்கிறான் அப்படி இருக்காங்க. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நன்றி மறக்கல. பழனிசாமி சம்பாரிச்சு கொடுத்ததுக்காக பழனிசாமியை வாழ்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாங்க பாருங்க. அங்க குமார் ஈரோட்ல இருந்து வந்திருக்காரு, தியாகி சோனியோட ஈரோட்ல பிரச்சாரம் வர்றப்ப வேட்பாளர் கீழே இறக்கி போய் ஓபிஎஸ் கூட்டு வரும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணவங்க அவங்க எல்லாம். எதுவுமே முடியலையே. நீங்க 4 பேர் சார் ஒன்னும் சொல்லிடுறேன் சார், திரும்பி நீங்க டைம் கூட பிரஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேண்டி கேட்டுக்கிறேன். ஒருத்தர் காலையில எழுந்து பிரஸ் டெய்லி மீட் பண்றாருல, அவருக்கும் சேர்த்து 4 பேர் பிஜேபியின் பிடியில் இருக்கிறார். ஒட்டுமொத்த அதிமுகவை அடகு வைத்துவிட்டு அவர்கள் பிஜேபியின் பிடியில் இருக்கிறார்கள். ஒருத்தரும் வெளியில் வர மாட்டாங்க. ஆகவே தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள். தலைவர் அம்மா அவர்கள் பெயரை சொன்னால் பிஜேபி கையில் எடுத்துட்டு போனா ஓட்டு விடாது. இல்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சார். இப்போ உங்க ஊரா ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், அவர் புசிலினா பாண்டிச்சேரியில் இன்சார்ஜா இருந்த புதுவையில், அப்பயே அவரை தெரியும் எனக்கு. அவரையும் அவருடைய அப்பா சந்திரசேகர் அத்தனை பேர்த்தையும் ரொம்ப பழக்கம் சார். அதனால கூப்பிடவில்லை என்று நான் மறுக்கவில்லை, நான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன். அதுபோல தேனாம்பேட்டை ஆகட்டும், அவருக்கு என்ன பனையூர் ஆகட்டும், யாரும் கூப்பிடல போகலன்னு நானும் அப்படி பேச வரல. ஆகவே இப்ப நான் என்ன கொள்ளடிச்சு வச்சிருக்கோம், நானும் எங்க ஒன்னும் இல்லை சார். எங்ககிட்ட எல்லாம் கட்சியின் உயிரை விட்டு எந்த அரசு பதவியிலும் இல்லை. ஆகவே நாங்கள் எங்கே சென்றாலும் யாரும் எங்களை குறை சொல்லவும் முடியாது, தப்பாக பேசவும் முடியாது. சரித்திரத்தில் என்றும் ஒன்றே ஒன்று நிற்கும், சொல்லி காண்பிக்கவில்லை. புகழேந்தியனுடைய சரித்திரத்தில் இந்த அரசியல் வாழ்வில் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிணை கொடுத்தேன் வெளியிலே வரும்பொழுது என்பது சரித்திரமாக என்றுமே நிற்கும். அதை மாற்றவே முடியாது. எவனுக்கும் கிடையாது, பழனிசாமிக்கும் கிடையாது. என்ன கொடுத்தார் பழனிசாமி அம்மாவுக்குன்னு கேளுங்க, என்ன கொடுக்க முடிஞ்சதுன்னு கேளுங்க. முடியாது. கோர்ட்ல ஏறி என் காலு தான் புண்ணா போயிருக்கு. அவ்வளவு அலைஞ்சு அந்த அக்யூட்டல் வாங்குறப்ப எனது தாய் இறக்கும் பொழுது நிரபராது. அதுதான் எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஆகவே பழனிசாமியும் மற்றவனும் ஒன்னும் செய்யாமலே இப்படி ஏமாத்திக்கிட்டு திடீர்னு மேல வந்து பணம் வந்ததும் வீரன் கோழை வீரனாகி விட்டான். அதிமுக இருக்கிற ஒரே எதிரி திமுக முன்னாள் முதலமைச்சர் பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இப்ப திமுக பகிரங்கமா ஒரு ஆதரவு கொடுக்கிற மாதிரி உங்க ஸ்பீச் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நான் திமுக ஆதரவு சொல்லவே இல்லை தலைவர். ஏன் இம்ப்ளிமெண்ட் திமுக முதல்வர் நடவடிக்கை எடுக்கல, அதனால நாங்க அவருக்கு இது பண்றோம். ஆமா, அதிமுகவினுடைய முன்னாள் கொள்ளையடித்த அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. வேலுமணிக்கு 3 தடவை ரைடு இல்லையா? இவங்க வீட்டில இருந்து அவங்க கல்யாணத்துக்கு விசாரிக்கிற மாதிரி 50-100 பேர் வருவாங்க, நிற்பாங்க, டிவிஎஸ்சியோட தகராறு பண்ணுவாங்க. அப்புறம் இடி இன்கம் டாக்ஸ் வந்தா எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி கேஸ்ல புடிங்கிட்டு ஓடுன மாதிரி ஓடுவாங்க. கொடநாடு இதெல்லாம் ரொம்ப வைரலி சார். கொடநாடு என்ன சார் இருக்கு? கூட்டு விசாரணை பண்ண என்ன சார்? ஒரு நிரபராதின்னு எல்லாரும் நீங்களும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லிட்டோம். நிரபராதியா இருந்தா நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஏன் சார் விசாரணை பண்ண மாட்டேன்றார் மு க ஸ்டாலின் முதலமைச்சர்? அதுதான் சார் எங்க கேள்வி. கொடநாடு இன்னமும் தாங்க முடியல. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை 3-4 கொலை கண்டினியூஸா நடக்குது, லைட் ஆஃப் ஆகுது. அத்தனையும் உள்ள போய் எதுக்கு போனா என்ன பண்ணான்னு தெரியல. இன்னுமா சார் விசாரணை பண்ணுவாங்க? சொல்லுங்க பாப்போம். ஆகவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், முதல்வரை தொடர்ந்து நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் பழனிசாமி ஜெயிலில் இருக்க வேண்டும். அதற்கு நடவடிக்கை மு க ஸ்டாலின் எடுக்க வேண்டும்.